துலாம் ராசிக்காரர்களை, துலா ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அஷ்டமத்து குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க கடந்த காலங்களில் செய்த தவறுகளை காட்டி கொடுத்து விடுவார். எச்சரிக்கையா இருக்கணும். தவறுகளை திருத்தி கொள்ளுங்க. தவறுகளை காட்டி கொடுத்தாலும் அவற்றை சமாளித்து அவற்றிலிருந்து விடுபடுங்க. சனியும் வக்ர காலத்தை தொடங்குவார். சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நன்மைகளை வழங்கி கொண்டு இருக்கிறார். வழங்கி கொண்டே இருந்தாலும் சனி வக்ர காலத்துல குரு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் மேலோங்கும். எச்சரிக்கையா நடந்துக்கணும். 2/6/2024 இருந்து குரு நேரடி பார்வையாக சில தொல்லைகளை கொடுப்பார். ஆனா குரு பார்வையில பல்வேறு லாபங்களை பார்க்க முடியும். ஏன்னா குரு உங்களுக்கு தனக்காரனாக உங்க 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால வருவாய் வரும். அதுல பயப்பட வேண்டாம். ஆனா பிரச்சனைகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே போல சனி வக்ரகாலம் 19/6/2024 இருந்து 4/11/2024 வரை சனி வக்ரகாலம் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப நேரடியாக குரு பகவான் பார்வை பலனாக பலனை கொடுத்தாலும் நேரடியாக சில தொல்லைகளை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். குரு வக்ர காலத்துல நல்ல யோகத்தையும் குரு நேரடி பலன்ல கெட்ட விஷயங்களையும் நடத்தி காட்டுவார். அதனால குரு வக்ர காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சனி வக்ர காலமும் சரியில்லை. 15/10/2024 இருந்து நிறைய விஷயங்கள் நன்மையா நடக்கும். அதே மாதிரி சனி வக்ர காலம் 4/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகும் நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் போது இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும். நல்ல விஷயம் நடக்கும். ஆனா தாமதத்தோட பிரச்சனையோட தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் போது நீங்க இந்த குரு பயிற்சி கடந்து வர முடியும். ஆனா அஷ்டமத்துல குரு இடமாற்றத்தை தரும். ஒரு அலுவலகத்திலிருந்து வெளியே தூக்கி போட்டுரும். ஒரு வேலையிலிருந்து மாற்றத்தை கொடுக்கும். சில அவமானங்களை நிகழ்த்தும் என்பதை புரிந்து கொள்ளணும். அவமானங்களை நிகழ்த்தி வேற இடத்துக்கு போய் அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி 9ஆம் இடத்துல யோகத்தை தருவார். அப்ப பாத்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும். இதோட பெஸ்டான வேலை, இதோட நல்ல வேலை கிடைக்கும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையிலிருந்து தூக்கி வெளியே தான் போடுவார் என்பதை புரிந்து கொள்ளணும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வரும் காலம் சிறப்பாக இருக்கும். இந்த மாற்றமான நேரத்துல அஷ்டமத்து குரு இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பா சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதரை போய் பார்த்துட்டு அப்படியே மாயவரம் மேதா தட்சிணாமூர்த்தி பார்க்கும்போது துலா ராசிக்காரர்கள் குரு வக்ர காலத்தின் மூலியமாக 80% யோகத்தை பெற்று இந்த குரு பயிற்சியை சிறப்பாக கொண்டாடி குருக்கு கொடுக்கக்கூடிய யோக பலன்களை பெற முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை.